வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை. இந்த காணொலியில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வரவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் புதிய முதலமைச்சர் குறியிடப்படும் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை குறித்தும் விளக்குகிறது. தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாயை 2500 உயர்த்தி வழங்குவதுடன் பயனாளிகளின் பட்டியல் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளதாக இந்த தகவல்கள் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து குடும்ப தலைவர்களின் வங்கிக் கணக்கிலும் நேரடியாக பணம் செலுத்துவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இத்தகைய தொகையை பெறுவதற்கான வருமான வரம்பு, சொத்து விவரங்கள் மற்றும் இதர நிபந்தனைகள் குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனவே இது குறித்து முக்கிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகலாம், அதிகாரப்பூர்வ தகவல்கள் இது மையப்படுத்தப்படுகிறது. இறுதியாக தகுதியுள்ள பெண்கள் விடுபடாமல் இருக்க இந்த திட்டத்தில் தங்களை இணைத்து வைத்துக் கொள்ளுமாறு வழிகாட்டுதல்கள் இந்த தொகுப்பு உங்களுக்கு வழங்கும். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 1000 2500 உயர்த்தப்பட்ட நிலையில் எப்பொழுது கிடைக்கும் என்ற செய்தி வழங்கப்படுகிறது. உயர்த்தப்பட்ட தொகை ஜூலை 15 வர வைக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வெறும் 1000 ரூபா மட்டும்தான் வர வைக்கப்பட்டது. அன்றைக்கி எல்லோருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஜூன் 22 தமிழக முதல்வருடைய விஜயுடைய பிறந்தநாள் ஆகிய ஜூன் 22 மகளிர் உரிமை தொகை வருமா அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்குது. பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த செய்தி புதிய அப்டேட் கிடைத்துள்ளது. ஆமாங்க, தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 2500 எப்போது கிடைக்கும் என்ற செய்தியும் அது தொடர்பான அறிவிப்பு எப்போது வரும் என்பது பற்றி இந்த புதிய செய்தி கிடைத்துள்ளது. இந்த பெண்களை சந்தோஷப்படுத்தும் என்றால் அது ஆக இல்லை. ஜூன் 22 முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா? முதல்வர் பிறந்தநாள் ஆகிய ஜூன் 22 முக்கியமான அறிவிப்புகள், அனைத்து அறிவிப்புகளும் வெளியாகலாம். தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாளான ஜூன் 22 முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் விதிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதில் முக்கியமாக மகளிர் உதவி தொகையை உயர்த்துவது குறித்து ரொம்ப முக்கியமாக கருத்தில் கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையை உயர்த்துறது அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். மேலும் அரசியல் வட்டாரங்களில் வலுத்து வருகிறது. இது போன்ற அறிவிப்பால் வெளியான லட்சக்கணக்கான பெண்களுக்கு முதல்வரின் பிறந்தநாள் பரிசாக அமையும் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 15 2500 வருமா? ஜூலை மாதத்தை சேர்த்து 15 கணக்கில் 2500 நேரடியாக வர வைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. பரவலாக பேசப்பட்டு வருவது என்ன அப்படின்னா, மாதந்தோறும் 15 உரிமை தொகை வர வைக்கும் நடைமுறையை தொடர்ந்து உயர்த்தப்பட்ட தொகையும் அதே தேதியில் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இதனால் ஜூலை 15 உங்களுக்கு பணவரவு வரும். அதே போல் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, 2.50 திட்டத்திற்கு வந்தால் தற்பொழுது மகளிர் உரிமை தொகையான பயணிகள் மற்றும் தானாகவே புதிய தொகையை பெறுவார்கள் என வழிகாட்டுதலின் அடிப்படையில் குறித்து அமைக்கிறது அரசு விளக்கம். அதே போல் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் விண்ணப்பம் இருக்குமா என்பதை அறிந்த பிறகே தெளிவாக முடியும். இந்த இகேஒய்சி, ஃபார்மர் ஐடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 18 முன்னாடியே பார்த்திங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 2500 உரிமை தொகை குறித்த சமூக தகவல்கள் சமூக வலைத்தளங்கள் அரசியல் வட்டார பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் இதுவரை தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. எனவே ஜூன் 22 அல்லது அதற்கு பிறகு இறுதியான தகவல் கருதப்படும். தகவலுக்கு பார்த்திங்கன்னா 2500 உரிமைப்படி அறிவிப்பு 2500 தொடர்பான தகவல்கள் எல்லாமே அறிவிக்கப்படுகிறது. இன்று நாளை உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரப்போகிறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இருந்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.